சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருக்கு வெகுண்டாகும். இந்த ஒரு வசனத்துல அற்புதமான காரியங்களை சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கணும். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. விருத்தி அடைந்தது என்றால் என்ன? தேவ வசனம் ஏகமாய் பெருகிறது. சரி, இன்றைக்கு இந்த வசனத்துல என்ன நடக்க போகிறது? தேவ வசனம் எந்த இடத்துல விருத்தி அடைகிறதோ, எந்த இடத்துல தேவ வார்த்தைகள் பெருகுகிறதோ, அந்த இடத்துல ஒரு பெரிய பெருக்கம் இருக்கும். ஆத்துமறு விடைகளை பெருக்கம் இருக்கும். அந்த இடத்துல ஆசீர்வாதத்துல ஒரு பெருக்கம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பெருக்கத்தை காண முடியும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே தேவ வசனம் அங்கே விருத்தி அடைய ஆரம்பிச்ச உடனே அங்க என்ன நடக்கு? அங்கே சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. அப்ப வசனம் பெருகுச்சுன்னா ஆத்தும ரட்சிப்பும் பெருகும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லு, கடைசி காலங்கள். இந்த கடைசி காலங்கள்ல வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வருகிறது சொன்னார். அப்பத்தினாலையும் தண்ணினாலும் ஏற்படுகிற பஞ்சம் அல்ல, அவைகளுடைய குறைவுகளினால். இந்த பஞ்சம் தேவ வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம். ஆகவே வசனம் பெருகும்போது அங்கே புதிய புதிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ரட்சிக்கப்படுவதுடைய தொகை பெருகுகிறதை பார்க்க முடியும். ஆகவே தாங்க சொல்றாரு, வசனம் பெருகுச்சு, ரட்சிக்கப்படுறவங்களுடைய தொகையும் பெருகுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மகிட்டையும் வசனம் பெருக ஆரம்பிச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வசனம் அது தன் வேலையை செய்யும். வேதத்துல பார்க்கிறோம், நான் அனுப்புகிற வசனம் அது வெறுமையா என்னிடத்துல திரும்பாமல் நான் அனுப்புகிற காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் ஒரு வசனத்தை அனுப்புவார்னா அந்த வசனம் எதுக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த காரியம் அங்க நடக்கும். நமக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனத்திலும் சில செயல்கள் இருக்கும். ஆண்டவர் சில காரணத்துக்காக அந்த வசனங்களை நம்ம இடத்துல ஒடுக்கி செய்வார், நமக்கு அனுப்புவார். அந்த வசனம் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை அவர் அனுப்பி வார்த்தையினால் பிசாசுகளை துரத்தினார் என்று பார்க்கிறோம். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று பார்க்கிறோம். வசனத்தை கேட்ட யாவரும் குத்துண்டவர்களாக நாங்கள் ரட்சிக்கப்படுவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஏறக்குறைய அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படி வசனத்தை கேட்கும் பொழுது பல காரியங்கள் நடக்காது. ஆகவே தான் சொல்ற, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்திலையும் நம்முடைய ஒவ்வொரு நாள் பயன்பாட்டிலும் தேவ வசனம் விருத்தி அடையுமானால் அதனுடைய செயல்பாடுகளும் பலமாக இருக்கும். இங்கே அப்போஸ்தலர் நாட்கள் அந்த வசனம் விருத்தி அடைந்த உடனே அங்கே ஆத்ம அறுவடைகளும் பெருகுகிறது. சீஷருடைய தொகையும் எருசலேமிலே பெருகிறது. அடுத்து என்ன நடக்குது? ஆசாரியர்களிலும் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த ஆசாரியர்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தவங்க. ஆனா இப்போ வசனம் பெருக பெருக முரட்டாட்டமாய் நிற்கிறவர்களையும் கடினமான இருதயத்தை கொண்டவர்களையும் அது கீழ்ப்படிய வைக்கும். அந்த வசனம் யாரையும் அது வளைக்க முடியும். தேவ வசனத்தால இல்லை இவங்களெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றவங்களையும் அசைக்க வல்லமை உள்ளது தேவவாசம். ஆகவே ஆசாரியர்களும் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அங்கே ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு தேவ வசனம் பெருகுமானால் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் சரி, ஆளுகையில் இருக்கிறவர்களும் சரி, அல்லது ஐஸ்வர்யத்திலே பெருகி இருக்கிறவர்களும் சரி, யாராயிருந்தாலும் சரி, கடின இருதயம் உள்ளவர்களாயிருக்கலாம், அவர்களையும் அது கீழ்ப்படிய வைக்க வல்லமை உள்ளது தேவ வசனம். இன்றைக்கும் தேவ வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வசனத்தினால் உண்டாயிருக்கிற நன்மைகள் ஏராளம். அந்த வார்த்தை ஜனங்களை ஆண்டவரிடையே கட்டி சேர்க்கிறது. அந்த வார்த்தை கீழ்ப்படியாதவர்களையும் கீழ்ப்படிய வைக்கிறது. ஆகவே தேவ வசனம் அதிகமாய் பேசுவோம், தேவ வசனத்தை பயன்படுத்துவோம். அது செயல்படும், அதில் உயிர் இருக்கிறது, அது ஜீவன் உள்ளது, அது செயலாற்ற வல்லமுள்ளது. ஆகவே தேவ வசனத்தை பிடித்துக் கொள்வோம், நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்கலாம். ஜெபிப்போம்.